எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வா வாத்தியார் படத்தோட ரிவ்யூ. வா வாத்தியார் படத்துல வந்து ஹீரோ பார்த்தா கார்த்தி சார், ராஜ் சப்போர்ட்டிங்ல ராஜ்கிரண் சார், வில்லனா வந்து சத்யராஜ் சார்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதையை பத்தி பார்த்தீங்கன்னா, ராஜ்கிரண் சார் வந்து ஒரு தீவிரமான எம்ஜிஆர் சார் ஃபேனா இருக்காரு. எம்ஜிஆர் சார் செத்த அதே டைம்ல தான் வந்து ஒரு குழந்தை பிறகுது, ஒரு பேரன் பிறகுது. அந்த பேரை யாருன்னு பார்த்தா கார்த்தி சார். ஸோ அவர் வந்து எம்ஜிஆர் மேலே கார்த்தி சாரை வளர்க்கணும்னு நினைக்கும் போது, ஆனால் வந்து கார்த்தி சார் வந்து வில்லன் நம்பியார் தான் வளர்றாரு. அதை வந்து கார்த்தி சார் வந்து அவருக்கு தெரியாத மாதிரியே பார்த்துக்கிட்டே வராரு. இவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம இந்த மாதிரி தப்பு பண்றோன்ற தாத்தாக்கு தெரியக்கூடாது. ஏன்னா தாத்தா மேல ரொம்ப பாசமா இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த உண்மை ராஜ்கிரண் சாருக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் கார்த்தி சார் எப்படி அவர் திருத்தினாரு, என்ன மாதிரி கார்த்தி சார் பண்ணாருன்றது தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த காலகட்டம், அவங்க காலகட்டத்துக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணீங்கன்னா, இந்த படத்தை தனி செட்டப், தனி ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. மாசிலான்னு ஒரு தனி ஊரே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஊர்ல வந்து ஸோ அதுவே ஒரு இஷ்டத்துக்கு அவங்க கேம் பிளே பண்றதுக்கு அதுலேயே நிறைய இருக்கு. அதே மாதிரி கார்த்தி சார் ரொம்ப கனகச்சிதமா எம்ஜிஆர் சார் பக்காவா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஆனந்த்ராஜ் சார் தான் இந்த படத்துல இன்னொரு ஸ்கோரிங் ஷாட்டே அவருக்கு. ஏன்னா அவரும் எம்ஜிஆர் சார் ரொம்ப பக்காவா பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கீர்த்தி ஷெட்டி மேம் வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து கரெக்டா கனகச்சிதமா பண்ணியிருந்தாங்க. ராஜ்கிரண் சார் வந்து அந்த எம்ஜிஆர் சார் ஃபேனுன்றதை வந்து அவர் நிறைய படத்துல முன்னாடில இருந்தே பண்ணிட்டு இருந்தாரு. இந்த படத்துல அவர் ரொம்ப கனகச்சிதமா சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் நலன் சாருக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் ஆன் ஸ்கிரீன் தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஓடிடியில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஒரு சின்ன வெப் சீரிஸ் ஒரு 30 மினிட்ஸ்க்கான ஒரு இது பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் கேப்புக்கு அப்புறம் தான் இந்த படம் தியேட்டரில் அவருக்கு ஸ்க்ரீன் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல கம்பேக் ஃபிலிம் தான் அவருக்கு. அண்ட் செட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அந்த 80s போட்ட செட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கரண்ட்டுக்கு இது பண்ணதெல்லாம் பயங்கரமாக இது பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாம் மர்ஜ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார். படத்தோட நெகட்டிவ் பார்த்துருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்னா ஆல்ரெடி இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லைக் துக்ளக் தர்பாராக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அந்நியன், இந்த மாதிரி இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த சில சில இடத்துல வந்து படம் லேக் ஆகுது. இப்போ செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, கார்த்தி சாருக்கு அது தெரியாத மாதிரி போகிற இடம்லாம் ரொம்ப லேகிங்காக இருக்கு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிட்டு, அப்புறம் கார்த்தி சார் இந்த ஃப்ராடு பண்றாரு, அவங்க தாத்தாக்கு தெரியாம மறைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த இடம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லேக்ஸ்லாம் இருக்கு. பட் ஓவராலா ஒரு படமா பார்த்துக்கிட்டா, அந்த படம் ஒரு நல்ல படம் தான். டீசென்ட் டு வாட்ச் தான். ஸோ கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம்.